ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய ஓய்வு நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். ரோமருக்கு பவுல் எழுதும்போது 4ஆம் அதிகாரத்திலே அவர் 20வது வசனத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார்: தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆபிரகாம் என்றாலே விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் நீதியாய் ஆண்டவரை விசுவாசித்தது நிமித்தமாக, ஆபிரகாம் தந்தை என்று சொல்லி, விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அந்த தந்தையாகிய ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை குறித்து கொஞ்சம் கூட அவருக்கு அவிசுவாசமே இல்லையாம். அவருடைய கர்ப்பம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாமுடைய வயதான நிலை, எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் அவருக்கு சொன்னதை செய்கிற தேவன் பேரில் இருந்ததான விசுவாசம். கர்த்தர் சொன்னார், நிச்சயமாக செய்வார். கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் உலகத்தை படைத்த தேவன் அவர்தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை முழு நம்பிக்கையோடு கூட ஆபிரகாம் விசுவாசித்தார். முழு நம்பிக்கை ஆபிரகாம் இடத்துல தேவன் பேரில் இருந்தது. அவருக்கு உலகத்தின் பேரிலேயோ தன்னுடைய சரீரத்தின் பேரிலேயோ அல்லது சாராய் இடத்திலேயோ அவருக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவருக்கு இருந்த முழு நம்பிக்கையும் தேவன் பேரிலேயே இருந்தது. ஆகவேதான் அவர் அவிசுவாசமாய் அவர் எண்ணவில்லை. நீங்களும் நானும் மிக முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சூழ்நிலைகளை பார்த்து தேவன் பேரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியதில்லை. நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வைத்து தேவன் பேரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். உலகத்தை பார்க்கக்கூடாது, சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. ஒருவேளை சரீரம் செத்து போனதாகவே இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நம்முடைய அவிசுவாசங்களை எல்லாம் முழுவதுமாய் அப்புறப்படுத்துவோம். தேவன் பேரிலே நாம் விசுவாசத்தை வைப்போம். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே அவருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை குறித்து கொஞ்சம் கூட அவிசுவாசம் இல்லாதவராய் எப்படி வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அது நீதியாக அவருக்கு எண்ணப்பட்டதோ, அதே போல எங்கள் பேரிலேயும் நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த நாளிலே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, சொன்ன அத்தனை வார்த்தைகளும் எங்கள் பேரில் நிறைவேறுவதாக. குறித்த காலம் வந்தபோது, குறித்த நேரம் வந்தபோது வாக்குத்தத்தம் கிரியை செய்ய ஆரம்பிக்குமே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எங்கள் பேரில் கிரியை செய்வதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எதற்காக விசுவாசித்து காத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு உண்டு. வாழ்த்துக்களோடு கூட இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.